சரவணா. சரவணா யாரு? இங்க வா. என்ன சரவணன்னு கூப்பிட்டது நீங்க தானே? நான் தான். என் பேர் அதான், உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. இப்ப நீ இன்டர்வியூ போயிட்டு இருக்க. எல்லாத்தையும் எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் சொல்லல, உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சு. உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சா? நேத்து சாப்பிட்ட காடை இன்னும் உங்களுக்கு செரிக்கலையா? உன் வாயை திறந்தாலே கிண்டலும் கேலியும் கொஞ்சம் விளையாடுங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்கிற கிளி உன் எதிர்காலத்தை பிட்டு பிட்டு வைக்க போகுது. ஆடா பாவிகளா, 6 அறிவு உள்ள மனுஷனோட எதிர்காலத்தை ஒரு அறிவு உள்ள கிளி கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்களா ஐயா? அதையும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் முன்னாடி உட்கார்ந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் இன்டர்வியூ போறேன். என்ன பெரிய ஃபைல், பெரிய இன்டர்வியூ. ஐயோ அடா பாவி, ஜாமா ஆளக்குள்ள விழுந்துச்சேடா. ஐயா ஐயா, அறிவு இருக்காயா உனக்கு? பல வருஷமா பரீட்சையில கோட்டடிச்சு, அதுக்கு எங்க அப்பா என்ன போட்டு அடிச்சு, அதுக்கப்புறம் நான் பிட் அடிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு போனா அத புடிக்க குப்பை தொட்டிக்குள்ள போட்டியா? நான் வேலைக்கு போறதுல உனக்கு என்னடா பொறாம? ஐயோ, மறுபடியும் வேலை வேலைன்னு என்ன போட்டு கொல்றியே. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கீழே 1000 பேர், 1,00,000 பேர் வேலை செய்ய போறாங்க. என்னய்யா சொல்ற? ஒரு மாசம், ஒரே மாசம் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா உன் ரேஞ்சே எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் உன் பின்னாடி ஒரு படையே வரும். ஒரு மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறதா? பாவையா அவங்க. அதெல்லாம் எப்படியா நடக்கும்? என்ன அப்படி கேட்டுட்ட? நீ தாராளமா டிவியில் நடிக்கலாமே. முதல்ல ஒரு டிவி ஸ்டேஷன்ல போய் சேரு. எந்த டிவில சேரலாம்? ஒரே வெயிலா இருக்கு, நாளைக்கு போறேனே. வெளியதான் வெயில்னா டிவி ஸ்டேஷன்ல குளு குளு ஏர் கண்டிஷன் ரூம்ல நாற்காலில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வாய்க்கு வந்துட்டு பேசு. வாய்க்கு வந்தபடி பேசினா வாய்க்கு அதாவது வந்துடாத. ஒண்ணும் ஆகாது, கிளம்பு. உன் பின்னாடி ஒரு படையே வரும். சரி, உங்களுக்கு நான் கட்டணமா ஏதாவது கொடுக்கணுமா? நீயே பார்த்து கொடு. நீங்க பாக்குறதுக்கே உனக்கு கொடுக்கறேன், வச்சுக்கங்க. தேவையில்லாம படிச்சு எனக்கே கொடுத்து போயிட்டான். பைக்ல சிங்கிளா? அங்க பார். ஐயோ, இதென்ன நடுவுல? ஹலோ, உங்க போங்க. யாரு நீங்க? உமாங்க. உமான்னு யாரையும் எனக்கு தெரியாது. பார்க்காம இருந்தா எப்படிங்க தெரியும்? பார்த்தா தானே தெரியும் யாருன்னு. நீங்க யாரா இருந்தா இறங்குங்க. என்னங்க நீங்க இத்தனை வண்டி இருக்கும்போது கார் எல்லாமே தேடி பிடிச்சி இந்த வண்டியில ஏறின? வண்டி ஒஸ்திங்கிறனாலயா? எனக்கு எந்த காரணம் தேவையில்லை, தயவு செய்து இறங்குங்க. ஆஹா, ஒஸ்தி மேட்டருங்க. சிக்னல் விழுந்துச்சு, எப்படி இறங்குறது? கிளம்புங்க. யோ போயா. போங்க, டிராஃபிக் ஜாம் ஆகுது. பிரதர், அண்ணி சொல்றாங்கல்ல, போங்க. நல்ல ரீசன் ப்ரோ. थैंक यू. தயவு செஞ்சு நான் இறங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. என் நிலைமை அப்படி. எனக்கு அவசரமா ஒரு இன்டர்வியூ இருக்கு. நீங்க அங்கேயே தான் டிராப் பண்ணணும் இல்ல, ஜஸ்ட் ஆன் தி வே போற வழியில அப்படியே டிராப் பண்ணா கூட போதும். ஐயே, இதுன்னு வெஸ்டர்ன் வண்டியா இருக்கும் போல இருக்கே. இல்ல பொதுவா பொண்ணுங்க ஏறினாலே வண்டி நல்லா ஒஸ்தியா போயிட்டு இருக்கும். இதுன்னு இவ்ளோ ஸ்லோவா? பாருங்க, சைக்கிள் காரெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டேன் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்களா? இல்லாட்டி பின்னாடி வர வெடிச்சிடுவா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு ஊ இல்ல தலையாவது ஆட்டுங்க சார். இல்லன்னா நான் பேசிட்டு உங்க காதுல விழுதா விழலையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. உங்க காதுல கொய்யா? இல்ல சாரி, இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு ஒரு ரியாக்ஷனே இல்ல, அதான் ஒரு டவுட் கேட்டேன். அதான் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நிறுத்துங்க, இங்கதான் சார், இங்கதான். ரொம்ப தேங்க்ஸ் கூடவே பேசிட்டு வந்ததுக்கு. ஹலோ, ஒரு ஒஸ்தியான விஷயம் சொல்லட்டுமா? உங்க வண்டி மட்டும் இல்ல, நீங்களும் சுத்த வெஸ்டர்ன் தான். 100%. ஒரு இடத்துல கூட சடன் பிரேக் போடவே இல்லையே. புரியல, டியூப் லைட். அப்படியே சுத்திட்டு வாங்க. இனிமே எனக்கும் இதுதான் ஆபீஸ். ஓகேவா? பை. ஹாய் பார்பி டால். Oh, thank you sir. Shut up. உன் மனசுல என்ன ரிவால்வர் ரீட்டன் என்னப்பா? No sir. பின்னிய சோரேறி குயிச்சு வர. நேர் வழியில வந்தா இன்டர்வியூக்கு லேட் ஆயிடும்னு சொல்லி அதனால குறுக்கு வழியில வர்றேன். இந்த மாதிரி நீங்க குறுக்கு வழியில வர்றதுனால தான் ஏகப்பட்ட ஜென்ஸ் நாட்டுல நேர் வழியில கூட வர முடியல. Sorry sir. It's all right. ये दुनिया में कभी खुशी कभी गम दिल चाहता है ये ऋतिक रोशन के शाहरुख सलमान है. என்ன ஒஸ்தியா ஹிந்தி பேசுறீங்க சார்? இங்க இருக்கிற ஹிந்தி சேனல் ப்ரோகிராம்ஸ்க்கு நீங்க தான் ஹெட்னு தெரியுது. அப்படியா? அப்படி இல்லையா? அப்படிதான் சார். அப்ப நீங்க மனசு வச்சீங்கன்னா எனக்கு இங்க இது என்ன பால் காடா? என் குவாலிஃபிகேஷன்ஸ் இத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, பார்த்தாலும் புரியாது. உன் குரலே பாப்பா மாதிரி தான் இருக்கு. நான் வேணா மலரே மதத்துக்கு ட்ரை பண்றேன். கம் ஆன் ஃபாலோ மீ. சார் இப்படி போணும். ஓ திஸ் வே. எங்கம்மா படிச்ச நீ? நான் கேம்பிரிட்ஜ். நீங்க?
நான் பேசின் பிரிட்ஜ் சுத்தி சென்ட் ஃபேக்டரி. ஓ ஷிட், அங்க காட் நிக்கிறான். இன்டர்வியூ கார்டு இருக்குதா? नो सर. உனக்கும் இல்லையா? सर. உனக்கு இல்லையான்னு கேட்டேன். இல்ல sir. I'll go and arrange it. ये एहसान मैं कभी नहीं भूलूंगी. आपका बहुत बहुत शुक्रिया. அந்த படமெல்லாம் எந்த தியேட்டர்ல நடக்குது? போங்க சார், யூ ஜோக்கிங். ஜோக்கு ஜோக்கா? ஒரு ஃபிகர் கூட நம்ம டேஸ்டுக்கு இல்லையே. கம் இன்சைட். இவங்க எல்லாரும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க. இவ்ளோ பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இதுதான் இந்தியா. எனக்கு வேலை கிடைக்குமா சார்? எல்லாரும் அனுப்பிச்சிட்டுமா? ஓ அது தப்பு சார். அப்ப இந்த கேப்பை ஃபில் பண்ணு. ஓகே ஓகே. எல்லாரும் சர்டிபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்களா? இட்ஸ் ஆல் ரைட். யூ கெட் அப். சார் என்ன படிச்சிருக்கிற நீ? எம்ஏ எம்பிஏ அண்ட் எம்சிஏ சார். வந்துட்டா. இது என்ன கலர்ப்பா? பிளாக் சார். இது எங்க மேனேஜருக்கு பிடிக்காது, மாத்திட்டு வந்துரு. அப்படியே இந்த பேண்ட்டையும் மாத்திரு. இவன் யாரவன்? ரொம்ப நெருக்கமா வந்து உட்கார்ந்திருக்கான். அண்ணனா இருப்பான். ஓவரா சொல்லு விடுறானே. கொஞ்சம் முன்னாடி வா. பின்னாடி போ. மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி வா. ஏ சார். இது ஒரு எக்ஸசைஸ். பின்னாடி போ. ஆ. ஓ எம்மா முன்னாடி வா. நல்லா வா. ஐயோ மறைக்கிறாளே. பின்னாடி போ. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வாவ் தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். I'll get the treat later. யார் சார் நீங்க? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியல சார். எம்டியோட ரிலேட்டிவ். எம்டி அதுக்கு ரிலேட்டிவ். அப்ப நான் யாரு? சாரி சார், நீங்க போங்க சார். நீ ரொம்ப ஓபன் டைப்பா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ஜிப்ப போடு மேன். தேங்க் யூ சார். மார்னிங் ஜாக் சார். குட் மார்னிங். ஹே 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 வெஜிடேரியன். என்னங்க நீங்க மீடியாலயே இருந்துட்டு அவ்வளோ பெரிய யூட்டர்ன் எடுக்கணுமா? அப்படியே ஒஸ்தியா ரைட்ல கட் பண்ண வேண்டியதானே என்ன மாதிரி? எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு அந்த பார்ட்டி மேல கொஞ்சம் டவுட். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த வேலை கிடைக்கும். எனக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பிடிக்காது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமே, நீங்க தான் அலெக்ஸ்னு. நான் அலெக்ஸ் இல்ல, ஜாக். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ மறைக்குதா? பக்கத்துல பார்க்கணும் போல இருக்கும். ஏய், அப்படின்னா என்னோட முகத்தை 30 நாளும் டிவி மூலமா மக்களுக்கு காட்டுற ஒரு வாய்ப்பு. அந்த பொண்ணுக்கு இதே டிவியில ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நானும் ஏற்பாடு செய்யறேன். ஏற்பாடு பண்றேன்னு சொல்றீங்களே, உங்க பேரு? மிஸ்டர் நோக்கியா. அப்படின்னா கனெக்டிங் பீப்புள். ஓ கூப்பிடு. பிங்கி இதராவ். குட் மார்னிங் மேடம். ஹலோ. இவங்க தான் சார். அவங்க. ஹலோ சார், ஐ அம் உமா. அதான் உங்க பேரா? உமான்னு சொன்னேன். உமான்னு சொல்லாத, மிஸ் இந்தியான்னு சொல்லு. You are appointed. சும்மா சொன்னா எப்படி? கைய குலுக்கி கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. கனெக்டிங் பீப்புள். அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் நம்ம மேட்ரு நாளைக்கு வா. அனுப்பிச்சிடவா? அவங்கள அனுப்பிச்சு விடுப்பா. ஓகே. Thank you, officer. No mention. Very funny. உங்களுக்கு இன்டர்வியூவே கிடையாது. ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மென்ட். Oh my God. வாங்க ஸ்டுடியோவுக்கு போலாம். வாங்க. வாங்க. Good morning, Jack sir. மார்னிங். குட் மார்னிங். Hey Jack, what's the time now? சார் வர வழியில. Forget it. Third Street பஸ் நகரில் நேத்து ராத்திரி ஒரு மர்டர் நடந்திருக்கு. You have to attend it immediately. ஓகே சார். மத்த டிவில நியூஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம டிவில தான் ஃபர்ஸ்ட் வரணும். சரி சார், நான் கேமராமேன் No பரணி need. கூப்பிட்டு. எல்லாம் ஸ்பாட்ல இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு டெட் பாடி விட நம்ம மேல தான் கவனம் அதிகமா இருக்கும். Be careful. I don't want any controversies. Where's your ID card? அது உள்ள இருக்கும், நான் எடுத்துக்கிறேன் சார். Go fast. ஹலோ ஜாக் ஹியர். சார் பரணி. சொல்லு. ஸ்பாட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ அங்கே இரு, நான் வரேன். ஓகே சார்.
யோ 407 சார் ஏசி மீட்டிங்ல இருக்காரு. அவர் வந்தோன்னு இன்ஃபார்ம் பண்ணு. நான் உள்ள இருக்கேன். ஓகே Bye. சார் வேண்டாம் சார். சார் சகுனம் சரியில்லை சார். நம்மளுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். என்ன ஆபத்து? அநேகமா அந்த கொலை கேஸ் நம்ம மேலதான் முடியும்னு நினைக்கிறேன் சார். என்னையா உளர்ற? உணரல சார். ஒரு பிளாக் கேட்ஸ் கிராஸ் பண்ணி போச்சு பாத்தீங்களா? ஆமா. அது சாதாரண பூனை இல்ல, கருப்பு பூனை. கண்டிப்பா மாட்டுவோம் சார். வேண்டாம் யோ சார். இப்ப கிராஸ் பண்ணி போச்சே பிளாக் கேட். புஸ் புஸ்னு இருந்துச்சே. அதான் சொல்றேன். சார் உங்களுக்கு வேணா புசு புசுன்னு இருக்கலாம், எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு சார். வாங்க சார். பேசாத. ஐ லைக் அனிமல்ஸ். ஃபாலோ மீ. சாகனமா. ஐயோ. வணக்கம் சார். இவர்தான் இந்த வீட்டு வாட்ச்மேன் சுப்பையா. என்ன நடந்தது? மழை பெய்யற மாதிரி இருந்ததுங்க. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்த பின்னாடி மண்டையில யாரும் அடிச்சாங்க. என்ன நடந்ததுனே தெரியலங்க. ஐயோ, கொலை. காயம்பட்ட இடத்த க்ளோஸ் ஆயிடு. சரிங்க சார். ஓ, இங்கதான் இருக்கே நீ. சு 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 சு. யோ அங்கனையா பண்ணிட்டு இருக்க? ஐ லைக் யூ அனிமல் சார். பொழுதுபோக்காவது வேலை செய்யா. போயா. சார் சார் பர்னி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக தான் மேல போகாம இருக்கேன். வா மேல போலாம். வா. சீக்கிரம் ஆயிடு. தடைய மாட்டிக்கிருச்சு. சார் Excuse me. That card is mine. I just now dropped it. I'm from Zen TV. Would you please give me? நீங்க பேசுறது எனக்கு புரியுது. நான் என் கடமை தானே செஞ்சேன். அதுக்கு ஏன் பாராட்டுறீங்க? நீ இங்கிலீஷ்ல ப்ரொஃபசர் தான். கீழே வந்த கார்டு அவர்தான். குடியா. சரி. கொலை நடந்த இடத்துல இப்படி அசால்ட்டா காடப்படக்கூடாது. அப்புறம் கொலைப்பழி ஓமல விழுந்துடும். உன்னை பார்த்தா அப்பாவியா இருக்கு. போ. Sorry, sir. ரவிக்குமார், என்னது திருவிழா மாதிரி கூட்டம்? சார் இவங்கள பிரஸ்காரங்க. தெரியுது. யார் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டது? எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? ப்ளீஸ் போங்க. போ 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 கீழ இருங்க. போ போங்க போங்க போ. போங்கன்னு சொல்றேன்ல. போ, எவ்வளவு நேரம் சொல்றது? போ போ போயா. எதுக்கு பிரஸ் உள்ள விட்டீங்க? சாரி சார். போஸ்ட்மார்ட்டம் சொல்லியாச்சா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு சார். ஸ்ட்ரெச்சர் எடுத்து வர சொல்லு. ஓகே சார், இந்த வந்துடுறேன் சார். ஓ, போய். பிரச்சனை மேல விட்டு வாயோ. எவிடன்ஸ் எதாவது கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். தனியா எதுவும் கிடைக்காது. கிடைச்சதுல எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஓகே சார். தூக்குங்கயா. தூக்கு தூக்கு. வா வா சீக்கிரம் வா.